தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பலாப்பழம் தமிழ் இலக்கியத்துல போற்றப்பட்டுள்ள பிரதான முக்கனிகளுள் ஒன்று இந்த பலாப்பழம். இந்த பழத்துக்கு எங்க ஊர்ல சக்கப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்துக்கு உங்க ஊர்ல என்ன வட்டார பெயர் அப்படின்றத தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாகவே இருக்கும். இன்னைக்கு இந்த பலாப்பழத்தோட மருத்துவ தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திறவுகோல் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைனாலோ இல்லைன்னா நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலோ தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் பட்டனை அழுத்தி விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி விடுங்க. நீங்க இப்படி பண்ணாதான் நாம போடுற அருமையான மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். இந்த பலாப்பழத்தோட பழுத்த சுவைகள் நல்ல சுவையா இருக்கும். இது கபாலத்தை பற்றிய நரம்புகளுக்கு அதிகமான பலத்தை கொடுக்கும். இந்த பலாப்பழத்தை அதிகமா சாப்பிடக்கூடாது, சீக்கிரத்துல ஜீரணமாகாது, சரீரத்துல அதீத உஷ்ணத்தையும் வாயுவையும் உண்டாக்கும். ஆனா இதே பலாப்பழம் விளையிறதுக்கு முன்னாடி பிஞ்சு காயா இருக்கும் போது சாப்பிடலாம். இந்த பிஞ்சு பலாக்காயோட மேல் தோலை சீவி விட்டுட்டு உள்ள இருக்கிற சுளைப்பாகத்தை கூட்டு மாதிரியாகவோ இல்ல தோரன் மாதிரியாகவோ இல்ல பொரியல் மாதிரியாகவோ ஏதாவது ஒரு வகையில சமைச்சு சாப்பிட அதிதாகம், பித்தம், உஷ்ணம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தணியும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு நல்ல தாய்ப்பால் சுரப்பு உண்டாகும், தாது சுத்தி அதிகப்படும். இந்த சக்க கொட்டை, இந்த பலாக்கொட்டைக்கு எக்கச்சக்க குணங்கள் உண்டுங்க. பொதுவா இந்த பலாக்கொட்டையை எங்க வீட்டுல எல்லாம் நாங்க அவியல் கூட்டு கூடயோ இல்ல தூரன் போலையோ சமைச்சு சாப்பிடுறது உண்டு. இதே ஆட்டுக்கறியில போட்டு சமைச்சு சாப்பிடுறதும் வழக்கத்துல உண்டு. தீர சுட்டு சாப்பிடுற பழக்கமும் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா முகத்துல தோல் சுருக்கம் இருக்கும். இந்த மாதிரி தோல் சுருக்கம் உள்ளவங்க இந்த சக்க கொட்டைய குளிர்ந்த பசும்பால்ல நல்ல மசி போல ஒரு பேஸ்ட் போல அரைச்சு அந்த பேஸ்ட முகத்துல பூசி வர சருமத்துல உள்ள சுருக்கங்கள் எல்லாமே மாறும், இளமை தோற்றத்தை கொடுக்கும். இதே பலாக்கொட்டைய பசும்பாலும் தேனும் சேர்த்து ஊற வச்சு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு முகத்துல பூசி வர முகப்பொலிவும் சருமத்திற்கு ஒரு நல்ல டெக்ஸ்டரும் கிடைக்கும். இந்த பலாக்கொட்டைக்கு அதிக புரோட்டீன் சத்தும் மற்றும் பல மைக்ரோ நியூட்ரிஷன் சத்தும் உண்டு. ஏதாவது ஒரு வகையில இந்த சமைச்சு சாப்பிட்டு வரும்போது பித்தம் தணியும், உஷ்ணம் தணியும், மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும், பல்வகை சரும வியாதிகள் தீரும். இந்த பலாக்கொட்டையில அதிகமா உள்ள இரும்பு சத்து ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இரத்த சோகையை மாற்றும், மூளையையும் இருதயத்தையும் பலமா வச்சுக்க வல்லது. இந்த பலாக்கொட்டையில உள்ள வைட்டமின் ஏ சத்துனால கண் பார்வை பலப்படுத்துறதுல வல்லது. தலைமுடிக்கும் நல்ல பலத்தை தருது, முடி உடைகிறதையும் பாதுகாக்கும். இதுல உள்ள அதிக ஃபைபர் சத்து ஜீரண மண்டலத்துல வேலை செஞ்சு அஜீரணத்தையும் ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது. இந்த பலாக்கொட்டை அதிகமா கிடைக்கிற இந்த சீசன்ல இதை சேகரிச்சு நல்ல வெயில்ல காய போட்டு அதை இடிச்சு பொடி பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த பொடியை ஒரு வேளைக்கு 1/2 டீஸ்பூன் வீதம் சுடு தண்ணீர்ல சாப்பிட அஜீரண கோளாறுகள் தீரும். இது மட்டுமல்ல, இந்த பலாக்கொட்டையில நமக்கு தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம், மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் B6, வைட்டமின் சி, ரிபோஃப்ளோபின், தியாமின் இந்த மாதிரிப்பட்ட பலவிதமான சத்துக்கள் கொண்டுள்ளதுங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல்ல பித்தப்பைகள்ல வாயு அடைபடும். இப்படியா இந்த உறுப்புகள்ல வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிற குணம் இந்த பலாக்கொட்டைக்கு உண்டு. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால மலத்துல ரத்தமும் கோழைச்சளியும் கலந்து போற பிரச்சனை மேற்படி பலாக்கொட்டையிலிருந்து எடுத்து வர்ற சாரை குடிச்சு வர தீரும். ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை குறைக்கும், எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். பலாப்பழம் கிடைக்கிற இந்த சீசன்ல பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை தூர போடுற மக்களை தான் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். இந்த பலாக்கொட்டையோட மருத்துவ குணங்களை இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்ச பிறகு இந்த தப்ப நம்ம வாழ்நாள்ல பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்புறேன். இந்த பலாக்கொட்டையோட மருத்துவ குணத்தை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்ட நீங்க தயவு செய்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது எல்லாருக்குமே பிரயோஜனம் உள்ளதாவே இருக்கட்டும். நாம இன்னைக்கு இந்த பலாக்கொட்டையை பத்தி சொன்ன இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல கருத்துக்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பதில்களை நான் உங்களுக்கு தர்றேன். வாழப்போற இந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க நலமுடன்.
இன்னும் ஒரு அருமையான வீடியோல உங்களை நான் சீக்கிரமா சந்திக்க வர்றேன். அது வரைக்கும் சொந்தம் தொடரட்டும். நன்றி.